இந்த செம்ம நான் எக்ஸாம் ஹாலில் பார்த்தோன்னே ட்ரை கூட பண்ணவே இல்லை. இது வந்துட்டு அப்படியே நான் ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிட்டேன். 4 ஆப்ஷனில் ஏதோ ஒரு ஆப்ஷன் போட்டுட்டு வந்துட்டேன். அப்புறம் வீட்டுக்கு வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். 15 மினிட்ஸ் மேலே எடுத்துச்சு. அப்போ கூட எனக்கு ஆன்சர் வரவே இல்லை. ஸோ இதை யாரெல்லாம் எக்ஸாம் ஹாலில் ட்ரை பண்ணிங்க, எக்ஸாம் ஹாலில் ட்ரை பண்ண எல்லாருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக டைம் வந்து எடுத்திருக்கும். ஸோ இந்த செம்ம நான் ஸ்கிப் பண்ணிவிட்டு போனதே எனக்கு வந்து பெஸ்ட் ஆப்ஷனாக இருந்துச்சு. இந்த 4 ஆப்ஷனில் ஏதோ ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணால் அந்த சூஸ் பண்ண ஆப்ஷனுமே தப்பு தான். இந்த கேள்விக்கான பதில் நான் தப்பாக தான் போட்டு வந்தேன். ஓகே, இப்போ இந்த கொஷினுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். ஓகே, தேர் ஆர் 9 கலர் பாக்ஸஸ். ஸோ 9 கலர் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்துட்டு பாக்ஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு நாட் நெசசரி இன் சேம் ஆர்டர். இதெல்லாம் இப்போ இங்கே கொடுத்துருக்க ஆர்டரில் தான் இருக்கணும்னு கிடையாது. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டாக நம்ம வந்து இந்த மாதிரி எழுதிக்க போகிறோம். ஏன்னா இதில் வந்து லைன்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எழுதிக்கும் போது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு. அதுக்கப்புறமா வந்து நம்ம அந்த பாக்ஸ் வந்து 9 பாக்ஸ் எந்த ஆர்டரில் வரும் அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றா நான் இந்த மாதிரி மாற்றி குட்டி குட்டியாக எனக்கு புரிகிற மாதிரி எழுதிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு லைன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒன்லி 5 பாக்ஸஸ் பிளேஸ்டு பிட்வீன் ரெட் அண்ட் ஒயிட். ரெட்டுக்கும் ஒயிட்டுக்கும் நடுவில் 5 பாக்ஸ் தான் பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு yellow is placed immediate above white. ஸோ yellow பாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட்டுக்கு மேலே immediate above அப்படின்னா ஒயிட்டுக்கும் yellowக்கும் நடுவில் எந்த பாக்ஸும் கிடையாது. ஒயிட்டுக்கு மேலே உடனடியாக யார் இருப்பாங்க அப்படின்னா yellow தான் இருக்கும். ஓகேங்களா. ஒன்லி 3 பாக்ஸஸ் ஆர் பிளேஸ்டு பிட்வீன் yellow அண்ட் green. ஸோ yellowக்கும் greenக்கும் நடுவில் 3 பாக்ஸ் தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இந்த லைன் நான் நிறைய வாட்டி படித்து பார்த்தேன். ஒன்றுமே புரியவே இல்லை, என்னதான் இந்த லைனில் சொல்ல வராங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தமிழ்லையும் படித்து பார்த்தேன், அப்பயும் எனக்கு புரியவே இல்லை. ஓகேங்களா. ஸோ இந்த லைன் என்ன சொல்கிறாங்கன்றதை பார்க்கலாம். as many boxes placed between red and green as between black and yellow. அதாவது சிவப்பு மற்றும் பச்சை பெட்டிகளுக்கு இடையே உள்ள பெட்டிகளின் எண்ணிக்கையிலேயே கருப்பு மற்றும் மஞ்சள் பெட்டிகளுக்கு இடையில் உள்ளது. என்ன மாதிரி யாருக்கெல்லாம் இந்த லைன் ஃபஸ்ட்டு படிக்கும்போது புரியவே இல்லை, 2வது வாட்டி படிக்கிற 3வது வாட்டி படிக்கிற அப்பயும் புரியல, யாருக்கெல்லாம் என்ன மாதிரி புரியலன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த லைனில் ரெட்டுக்கும் க்ரீனுக்கும் நடுவில் எவ்வளோ பாக்ஸஸ் இருக்கோ அதே பாக்ஸஸ் தான் பிளாக்குக்கும் எல்லோவுக்கும் நடுவில் இருக்குமா. ஸோ ரெட்டுக்கும் க்ரீனுக்கும் நடுவில் எவ்வளோ பாக்ஸஸ் இருக்குமோ அதே பாக்ஸ் தான் பிளாக்குக்கும் எல்லோவுக்கும் நடுவில் இருக்குமா. இது வந்து ஈக்குவல் டு. ஓகேங்களா. ஸோ நம்ம பிளாக் அப்படின்றத மட்டும் ஃபுல்லாக வந்து எழுதிக்கலாம். ஏன்னா இங்கே பிளாக் அண்ட் ப்ளூ ரெண்டுமே பியில் தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ வந்து நமக்கு வந்து தெரியணும் இல்லையா பின்றது எது பிளாக்கா ப்ளூவான்ட்டு. ஸோ அதனால் பிளாக்குக்கும் ப்ளூக்கும் மட்டும் நான் ஃபுல் வேர்டிங்ஸ் எழுதியிருக்கேன். மற்றதெல்லாம் அந்த கலரோட ஃபஸ்ட்டு ரெட்டுன்னா அதோட ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் லெட்டர் மட்டும் தான் நான் போட்டிருப்பேன். சரிங்களா. ஓகே, இப்போ இது புரிஞ்சிருச்சு இல்லையா. ரெட்டுக்கும் க்ரீனுக்கும் நடுவில் எவ்வளோ பாக்ஸ் இருக்குமோ அதே பாக்ஸ் தான் பிளாக்குக்கும் எல்லோவுக்கும் நடுவில் இருக்கும். இதுக்கு நடுவில் இருக்கிற இந்த பாக்ஸ் வந்து சேம் தான். ஓகேங்களா. நம்பர் ஆஃப் பாக்ஸ் வந்து இவங்க 2 பேருக்கும் நடுவில் எவ்வளோ இருக்குமோ அது வந்து ஈக்குவல் டு இவங்களுக்கு நடுவில் இருக்கிற அந்த நம்பர் ஆஃப் பாக்ஸஸ். ஓகே. ப்ளூ இஸ் பிளேஸ்டு பிலோ பிளாக் பட் நாட் அட் த பாட்டம். ஸோ ப்ளூ அப்படின்றது பிளாக்குக்கு கீழே வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க, பட் பாட்டம் கிடையாது. அதாவது 9 பாக்ஸ் நீங்கள் லைனாக அடுக்கி வைக்கும்போது அதில் கடைசி பாக்ஸாக வந்துட்டு ப்ளூ இருக்காது, கடைசி பாக்ஸ் ப்ளூ கிடையாது, பட் பிளாக்குக்கு கீழே தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. more than 4 boxes are placed between yellow and blue. ஸோ yellow and blueக்கு நடுவில் 4 பாக்ஸுக்கு மேலே இருக்குமா. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 1 box is placed between blue and orange. ஸோ blue and orangeக்கு நடுவில் ஒரு பாக்ஸ் இருக்குமா. pink box is placed above violet. ஸோ pink பாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா violet பாக்ஸுக்கு மேலே இருக்கும். ஸோ அப்போ இந்த இடத்துல இதுக்கு வயலட்டுக்கு மேலே தான் பிங்க் இருக்குன்னு சொல்கிறாங்க. இமீடியட்டாக இருக்கும், உடனடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லவே இல்லை. அப்போனா என்ன அர்த்தம், பிங்க்குக்கும் இந்த வயலட்டுக்கும் நடுவில் வேறு ஏதாவது பாக்ஸ் இருக்கலாம். தேர் இஸ் அ சான்ஸ். ஓகேங்களா. இமீடியட் அபவ் அப்படின்னு இங்கே கொடுத்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஒயிட்டுக்கு மேலே எல்லோ தான் வரும். இவங்களுக்கு நடுவில் எந்த பாக்ஸும் இல்லை. பட் இங்கே இமீடியட் அப்படின்ற வேர்ட் கொடுக்காதனால நடுவில் பாக்ஸ் இருக்குது, சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா. விச் இப்போ வந்து கொஷின் கேட்குறாங்க. இது வரைக்கும் நிறைய வந்து சொல்லியிருக்காங்க, நம்ம அதை வந்து எழுதியிருக்கோம். பார்த்தீங்கன்னா 8 பாயிண்ட் சொல்லியிருக்காங்க இது வரைக்கும். ஓகே, இப்போ தான் கொஷினே கேட்குறாங்க. என்னென்னா விச் பாக்ஸ் இஸ் பிளேஸ்ட் இமீடியட் அபவ் அண்ட் இமீடியட் பிலோ பிளாக். ஸோ பிளாக்குக்கு உடனடி மேலே உடனடி கீழே எந்த பாக்ஸ் இருக்கும், என்ன கலர் பாக்ஸ் இருக்கும் அப்படின்றது தான் கொஷின். ஓகேங்களா.
இப்போ உங்களுக்கு கொஷின் தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதை வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகே, சால்வ் பண்ணணும் அப்படின்னா இந்த 8 கண்டிஷனும் நமக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஓகே, ஒவ்வொரு கண்டிஷனாக நம்ம ஃபஸ்ட்டு எழுதலாம். ஓகேங்களா? இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, ரெட்டுக்கும் ஒயிட்டுக்கும் நடுவில் 5 பாக்ஸ் இருக்கணுமா. ஓகேங்களா? இப்போ இந்த பாக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். இங்கே ரெட்டு போட்டுக்கிறோம். அண்ட் தென் 5 பாக்ஸ். ஓகேங்களா? இதுக்கு நடுவில் வந்துட்டு இங்கே ஒயிட் போட்டுக்கிறோம். ஓகேங்களா? ரெட்டுக்கும் ஒயிட்டுக்கும் நடுவில் 5 பாக்ஸ் இருக்கணுமா. ஸோ 1 2 3 4 5. ஓகே, இப்போது ரெட்டு மேலே ஒயிட்டு கீழே வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது இப்படியும் வரலாம், இல்லைனா இப்படியும் எழுதிக்கலாம். மேலே வந்து ஒயிட் பாக்ஸ், அதுக்கப்புறம் கீழே ரெட் பாக்ஸ், 2 சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அடுத்து நடுவில் 5 பாக்ஸ் இருக்குன்னாங்கள, அந்த 5 பாக்ஸ் நம்ம வந்து வரைஞ்சிக்கலாம். ஓகே, டன். ஃபஸ்ட்டு கண்டிஷன் எழுதியாச்சு. எதுக்கு கீழே எது வரும் அப்படின்றது நமக்கு தெரியாது. ஃபஸ்ட்டு மேலே யார் வருவா, கீழே யார் வருவான்னு தெரியாது. ஸோ 2 பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ ரெட்டுக்கும் ஒயிட்டுக்கும் நடுவில் 5 பாக்ஸ் வர மாதிரி நம்ம 2 வே இருக்குது, 2 வழி இருக்கனால அந்த 2 இதுவும் எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஒயிட் என்ன பண்ணும், இமீடியட் அபவ் அப்படி தானே கொடுத்துருக்காங்க. உடனடி மேலே ஒயிட் அப்படின்றது. yellow is placed immediate above white. ஸோ ஒயிட்டுக்கு மேலே இமீடியட்டாக எல்லோ தான் இருக்கும். அப்போனா இந்த ஒயிட் எங்கே இருக்குது, இதுக்கு மேலே இமீடியட்டாக யார் இருப்பா, எல்லோ. நடுவில் எந்த பாக்ஸ் வராது, ஏன்னா உடனடி மேலேன்னு சொல்லிட்டாங்க. தமிழ்லையும் படிச்சுக்கோங்க என்ன கொடுத்துருக்காங்க ஒயிட்டுக்கு. தமிழில் பாருங்கள், மஞ்சள் பெட்டியை வெள்ளை பெட்டிக்கு உடன் மேலே வைக்கப்பட்டுள்ளது. ஸோ மஞ்சள் பெட்டியை என்ன பண்ணியிருக்காங்க, வெள்ளை பெட்டிக்கு மேலே உடனே வச்சுருக்காங்க அப்படியே. ஓகேங்களா? அப்போ இந்த கண்டிஷன் இந்த வழியில் என்ன வரும், இந்த வே ஆஃப் ரைட்டிங்கில் ஒயிட் இங்கே இருக்குது. அப்போ இதுக்கு மேலே வந்துட்டு எல்லோ பாக்ஸ் வரும். ஓகேங்களா? இப்போ இது புரிஞ்சிருச்சா? இப்போ நெக்ஸ்ட்டு கண்டிஷன் பார்க்கலாம். நம்ம இது நம்ம எழுதியிருக்கோம் இல்லையா, இதுலேயே பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, எல்லோக்கும் க்ரீனுக்கும் நடுவில் 3 பாக்ஸ் இருக்கணுமா. இப்போ எல்லோ இங்கே இருக்குது. இப்போ எல்லோக்கும் க்ரீனுக்கும் நடுவில் இப்போ 1 2 3 3 பாக்ஸ் விட்டுட்டு இங்கே எழுதுனா இங்கே க்ரீன் வரும். ஓகேங்களா? இல்லை நான் இப்படி எழுத போகிறேன், இந்த வயலையும் எழுதலாமான்னா எழுதலாம் இல்லையா. இப்போ இங்கே 1 இருக்குது, இங்கே 2, இங்கே 3. அப்போ இங்கே வந்து க்ரீன் வரும், இங்கே ஒரு 2 பாக்ஸ் வரும் இல்லையா. இப்போ நீங்கள் ஆட் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து எல்லோக்கும் க்ரீனுக்கும் நடுவில் 3 பாக்ஸ் விட்டு இப்படி கீழேயும் எழுதலாம். அதே மாதிரி எல்லோக்கும் க்ரீனுக்கும் நடுவில் 3 பாக்ஸ் விட்டு இப்படி மேலேயும் எழுதலாம். இப்படி எழுதுனீங்க, ஒருவேளை கீழே எழுதுனீங்க அப்படின்னா பாக்ஸோட கவுண்ட் பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 10 போயிடுது. மொத்தமாக 9 பாக்ஸ் தான் இருக்கணுமா. அப்போ வந்து கீழே எழுத முடியாது, அப்போ மேலே தான் எழுதுறது தான் கரெக்டாக இருக்கும். அப்போ எல்லோக்கும் க்ரீனுக்கும் நடுவில் 3 பாக்ஸ் வர மாதிரி எழுதியாச்சு. இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எல்லோ இருக்குது, 1 2 3. ஓகே, 3 பாக்ஸ் விட்டு இங்கே வந்து க்ரீன் வரும். ஓகேங்களா? இப்போ இதையும் நீங்கள் இங்கே தான் எழுதணும், இல்லை மேலேயும் எழுதலாம். மேலே எழுதும் போது இங்கே பாருங்கள் 1 2 3 4 5 6 7 இங்கே 8 பாக்ஸ் வந்துச்சு. இன்னும் 3 பாக்ஸ் கவுண்ட் பண்ணிங்கன்னா 9 10 11 போயிடும். அப்போ இங்கே மேலே வராது, கீழே வர்றது தான் கரெக்டாக இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த கண்டிஷன் நம்ம எழுதியாச்சு. இப்போ 4வது என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, ரெட்டுக்கும் க்ரீனுக்கும் நடுவில் எவ்வளோ பாக்ஸ் இருக்குமோ அதே பாக்ஸு தான் எல்லோக்கும் பிளாக்குக்கும் நடுவில் இருக்குமா. ஸோ ரெட்டுக்கும் க்ரீனுக்கும் நடுவில் இங்கே பாக்ஸு எந்த பாக்ஸுமே இல்லை. அப்போ எல்லோக்கும் பிளாக்குக்கும் நடுவில் அந்த மாதிரி தானே இருக்கணும். அப்போ நம்ம பிளாக்கை வந்து இங்கே போட்டுக்கலாம். இங்கே தான் போடணுமான்னு கேட்டால், ஏன்னா எல்லோக்கும் பிளாக்குக்கும் நடுவில் ஒரு பாக்ஸ் கூட இருக்கக்கூடாது. இப்போ நீங்கள் கீழே எல்லோக்கு கீழே போட முடியுமா, ஒயிட் இருக்குது போட முடியாது. அப்போ மேலே தான் போட்டாகணும். ஏன்னா இங்கே ரெட்டுக்கும் க்ரீனுக்கும் நடுவில் ஒரு பாக்ஸ் கூட இல்லை. ஓகே, இது ஒரு வழி. இன்னொரு வழியில் எழுதிட்டு இருக்கோம் இல்லையா, அங்கே எப்படி போடலான்றதை பார்க்கலாம். ரெட்டுக்கும் க்ரீனுக்கும் நடுவில் 2 பாக்ஸ் இருக்குது. அப்போ எல்லோக்கும் பிளாக்குக்கும் நடுவில் என்ன இருக்கணும், பிளாக்குக்கும் எல்லோவுக்கும் நடுவில் 2 பாக்ஸ் இருக்கணும். இப்போ 2 பாக்ஸ்னால் அப்போ இங்கே தான் வந்துட்டு பிளாக் வரும். மேலே போட முடியுமா, ஏன்னா இங்கேயே நமக்கு ஆல்ரெடி 8 பாக்ஸ் வந்துருச்சு. 1 2 3 4 5 6 7 8. அப்போ நீங்கள் மேலே இங்கே 2 பாக்ஸ் வச்சு போட்டிங்கன்னா என்ன ஆகிடும், நிறையா பாக்ஸ் வந்துடும் 10 அப்படின்ட்டு. ஸோ அதெல்லாம் நமக்கு வேண்டாம். அப்போ இந்த இதில் எழுதுறதுல வந்து பார்த்திங்கன்னா ரெட்டுக்கும் க்ரீனுக்கும் நடுவில் 2 பாக்ஸு, எல்லோக்கும் பிளாக்குக்கும் நடுவில் 2 பாக்ஸ் இருக்கிற மாதிரி எழுதியாச்சு. ஓகே, இப்போ 4th கண்டிஷன் ஓகே ஆயிடுச்சு. 5th கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்க, ஓகே 5th கண்டிஷன் ஒரு வாட்டி நான் ரீட் பண்ணிக்கிறேன். 5th கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, ப்ளூ இஸ் பிளேஸ்ட் பிலோ பிளாக்.
நாட் அட் த பாட்டம். ஸோ ப்ளூ வந்து பிளாக்கு கீழே வந்து பிளேஸ் பண்ணணுமா, பாட்டமில் கிடையாது. ஸோ இங்கே பிளாக்குக்கு கீழே வந்து பிளேஸ் பண்ணணும். பிளாக்குக்கு கீழே எல்லோ வந்துட்டாங்க, டபிள்யூ வந்துட்டாங்க. இங்கே இமிடியட் பிலோன்னு சொல்லலை, பிளாக்குக்கு கீழே தான் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போ பிளாக்குக்கு கீழே இந்த இடத்துல போடலாமா ப்ளூவை? ஓகே, இங்கே போட்டுடலாம். இப்போ எவ்வளோ கவுண்ட் வருதுன்னு பார்த்துடலாம். 1 2 3 4 5 6 7 8 வந்திருக்கு. அப்போ இதுக்கு கீழே ஒரு பாக்ஸ் இருக்கணும். ஏன்னா இது வந்து பாட்டம் பாக்ஸாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. பாட்டம் பாக்ஸாக இருக்கவே கூடாது. அப்போ இதுக்கு கீழே ஒரு பாக்ஸ் வந்து ஆகணும். ஓகேங்களா? இங்கே எம்டியாக இருக்குது. அப்போ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. இப்போ ப்ளூக்கு கீழே வந்துட்டு என்ன வரணும், பிளாக்குக்கு கீழே வந்துட்டு ப்ளூ வரணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே மொத்தமாக 8 இருக்குது. ஓகேங்களா? கவுண்ட் பண்ணிக்கோங்க, 8 இருக்குது. அப்போ இங்கே வர பாக்ஸ் வந்து என்னது 9th பாக்ஸாக வரும். அப்போ கடைசி பாக்ஸில் என்ன பண்ணக்கூடாது, நம்ம ப்ளூவை வந்து போடக்கூடாது. அப்போ பிளாக்கு கீழே இந்த 2 வழியில் இருக்குது. அப்போ இந்த 2 இடத்துல எங்கேயாவது வந்துட்டு ப்ளூ வரும். பட் எங்கே வரும் நம்மளால் கரெக்டாக சொல்ல முடியல. அடுத்தடுத்த கண்டிஷனில் ஏதாச்சும் க்ளூ கிடைக்குதான்னு பார்க்கலாம். பட் இந்த 2 இடத்துல எங்கே வேணால் போட்டுக்கலாம் ப்ளூவை. ஸோ இந்த இடத்துல மட்டும் ப்ளூவை வந்து நம்ம அப்படியே வச்சுருக்கோம். இன்னும் கன்ஃபார்ம் பண்ணலாம் எந்த பிளேஸ்ன்னு. நெக்ஸ்ட்டு, எல்லோக்கும் ப்ளூக்கும் நடுவில் மோர் தென் 4 பாக்ஸ் இருக்கணுமா. இப்போ இது எல்லோ, இது ப்ளூ. எல்லோக்கும் ப்ளூக்கும் நடுவில் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு பாக்ஸ் தான் இருக்குது இல்லையா. அப்போ இந்த மாதிரி கண்டிஷன் போட்டுட்டு வரும்போது இந்த மாதிரி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா எல்லோக்கும் ப்ளூக்கும் நடுவில் 4 பாக்ஸுக்கு மேலே வரல. அப்போ நீங்கள் இந்த மாதிரி போடுறது தப்பு. ஏன்னா 4 பாக்ஸ் வந்திருக்கணும், வரல. சரி, அப்போ இதில் வருதான்னு பார்க்கலாம். எல்லோக்கும் ப்ளூக்கும் நடுவில் 4 பாக்ஸ் மேலே வரணும். இப்போ நம்ம ப்ளூ பிளேஸை நம்ம கன்ஃபார்ம் பண்ணல, இங்கே வருமான்னு கன்ஃபார்ம் பண்ணல. பட் போட்டு பார்க்கலாம். எல்லோவா? ஸோ 1 2 3 4 4 பாக்ஸுக்கு மேலே மோர் தென் 4 பாக்ஸ். அப்போ வந்து இங்கே ப்ளூ போட்டால் கரெக்டாக இருக்கும் இல்லையா. ஏன்னா இது வரைக்கும் 4 நீங்கள் இங்கே ப்ளூ போட்டிங்கன்னா 1 2 3 4 கரெக்டாக 4 பாக்ஸ் வருது. 4 பாக்ஸுக்கு மேலே இருக்கணுமா. அப்போ இங்கே ப்ளூ வருமா? வராது. அப்போ ப்ளூ எங்கே வரும்? இங்கே தான் வரும். ஓகேங்களா? அப்போ ப்ளூ பிளேஸ் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள் 1 2 3 4 பாக்ஸுக்கு மேலே ஒரு பாக்ஸ் இருக்குது, 5 பாக்ஸ் இருக்குது. அப்போ இதை வந்து என்ன சொல்லலாம், 5 பாக்ஸாக மோர் தென் 4 பாக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்போ எல்லோக்கும் ப்ளூக்கும் நடுவில் மோர் தென் 4 பாக்ஸ் வர மாதிரி நம்ம போட்டாச்சு. ஓகேங்களா? இப்போ 6th கண்டிஷனில் என்ன ஆகிடுச்சு, இந்த மாதிரி போகிறது தப்புன்னு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ இந்த மெத்தட் அவ்வளோதான், க்ளோஸ். இது வேண்டாம். அப்போ நம்ம இதுதான் கரெக்டாக போட்டுட்ருக்கோம். இப்போ ரிமைனிங் இருக்கிறதுலாம் இதில் போட்டால் கரெக்டாக வருதான்னு பார்க்கலாம். அடுத்து 7th கண்டிஷன். அது என்ன கொடுத்துருக்காங்க, ப்ளூக்கும் ஆரஞ்சுக்கும் நடுவில் ஒரு பாக்ஸ் இருக்கணுமா. இப்போ ப்ளூ இருக்குது. ஓகே, ஆரஞ்சு எங்கே போடலாம், ஒரு பாக்ஸ் இருக்கணுமா. அப்போ இந்த ஒரு பாக்ஸ் விட்டால் க்ரீன் ஆல்ரெடி இங்கே இருக்குது. ஸோ அப்போ இங்கே போட முடியாது. கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாக்ஸ் விட்டுட்டு இங்கே 9th பிளேஸில் போடலாம். ப்ளூக்கும் ஆரஞ்சுக்கும் நடுவில் ஒரு பாக்ஸ் வர மாதிரி நம்ம போட்டாச்சு. அடுத்து 8வது கண்டிஷன். ஸோ பிங்க்குக்கு வயலட்டுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா பிங்க் இருக்குது. அப்படி தானே கொடுத்துருக்காங்க. பிங்க் பாக்ஸ் இஸ் பிளேஸ்ட் அபவ் வயலட். ஸோ பிங்க் வந்து வயலட்டுக்கு மேலே வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இமிடியட்னு சொல்லலை, மேலேன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா பிங்க் நீங்கள் இங்கே போட்டிங்க அப்படின்னா வயலட் இங்கே போட்டிங்க அப்படின்னா வயலட்டுக்கு மேலே பிங்க் வந்துடுது. ஓகேங்களா? அப்போ நீங்கள் மாற்றி போட்டுட்டிங்கன்னா இங்கே பிங்க் இங்கே வயலட்னா தப்பாக வந்துடும் இல்லையா. பிங்க்குக்கு மேலே வயலட் ஆகிடும். நம்ம கொஸ்டின் என்னது, வயலட்டுக்கு மேலே தான் வந்துட்டு பிங்க் இருக்கணும். அப்போ வயலட்டுக்கு கீழே போட்டுட்டு பிங்க்கை மேலே போட்டுக்கிறோம். ஓகேங்களா? அடுத்து 9வது கொஸ்டின். ஓகேங்களா? இப்போ இந்த 8 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகுதா ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாமா. 9 பாக்ஸையும் ஃபில் பண்ணியாச்சு. அதை நான் ஃபில் பண்ணி உங்களுக்கு அழகாக எழுதி வச்சுருக்கேன். நம்ம போடுறதுக்காக இந்த மாதிரி போட்டிருக்கோம். ஓகேங்களா? இப்போ இந்த 9 பாக்ஸும் நம்ம ஒரு வாட்டி க்ராஸ் செக் பண்ணிக்கலாம் எழுதிட்டு. ஏன்னா இதில் இத்தனை கண்டிஷன் இருக்குது, கரெக்டாக ஒரு வாட்டி போட்டிருக்கோமான்னு செக் பண்ணுறதுல தப்பு கிடையாது. ஓகேங்களா? ஒவ்வொரு கண்டிஷனாக சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பார்க்கலாம். ரெட்டுக்கும் ஒயிட்டுக்கும் நடுவில் 5 பாக்ஸ் இருக்கணும். ரெட்டுக்கும் ஒயிட்டுக்கும் நடுவில் 5 பாக்ஸ் இருக்கா. 1 2 3 4 5 இருக்குது. நெக்ஸ்ட்டு ஒயிட்டுக்கு மேலே எல்லோ இருக்கணும். ஒயிட்டுக்கு மேலே எல்லோ இருக்குது. எல்லோக்கும் க்ரீனுக்கும் நடுவில் 3 பாக்ஸ் இருக்கணும். எல்லோக்கும் க்ரீனுக்கும் நடுவில் 3 பாக்ஸ் இருக்குது. ரெட்டுக்கு க்ரீனுக்கு நடுவில் எவ்வளோ பாக்ஸ் இருக்குது, ரெட் க்ரீனுக்கு நடுவில் 2 பாக்ஸ் இருக்குது. அதே மாதிரி பிளாக்குக்கும் எல்லோவுக்கும் நடுவில் 2 பாக்ஸ் இருக்கணும். பிளாக்குக்கும் எல்லோவுக்கும் நடுவில் 2 பாக்ஸ் இருக்குது. பிளாக்குக்கு கீழே ப்ளூ வரணும், பாட்டமில் வரக்கூடாது. பிளாக்குக்கு கீழே ப்ளூ வந்திருக்கு, கடைசியாக நம்ம போடலை. ஓகே, இங்கே வந்துட்டு இமீடியட்டுன்னு சொல்லலை. ஸோ அதனால தான் நம்ம இந்த மாதிரி நிறைய பாக்ஸ் விட்டு போட்டிருக்கோம் ப்ளூவை. ஓகேங்களா? எல்லோக்கும் ப்ளூக்கும் நடுவில் மோர் தென் 4 பாக்ஸ். எல்லோ இங்கே இருக்குது, ப்ளூ இங்கே இருக்குது. மோர் தென் 4 பாக்ஸ் இருக்கான்னு பார்த்துடலாமா. 1 2 3 4
ஓகே 5 இருக்குது. ஸோ மோர் தென் 4 பாக்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு ப்ளூக்கும் ஆரஞ்சுக்கும் நடுவில் ஒரு பாக்ஸ் வரணுமா. ஸோ ப்ளூக்கும் ஆரஞ்சுக்கும் நடுவில் 1 பாக்ஸ். அண்ட் தென் வயலட்டுக்கு மேலே பிங்க் இருக்கணும். வயலட்டுக்கு மேலே பிங்க் இருக்குது. ஓகே 8 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. இப்போ கொஷின் என்ன, பிளாக்குக்கு உடனடி மேலே யார் இருக்கா, பிங்க்கு. உடனடி கீழே யார் இருக்கா, க்ரீனு. இப்போ இந்த கேள்விக்கான பதில் பிங்க் அண்ட் க்ரீன். ஓகே, ஸோ இந்த கொஷினுக்கான பதில் என்னது, பிங்க் அண்ட் க்ரீன் இஸ் த ரைட் ஆன்சர்.